யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேத்து சிக்கிய ஷாநவாஸ் சிதைத்த திருமாவளவன் சொல்லி ஒரு தலைப்புல நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா அந்த செய்தி ரொம்ப டஃப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைச்சா உள்ள இருக்கக்கூடிய செய்தி உண்மைதான். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு கட்சிக்கு எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறையை அவர் தாண்டி போகும்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. தோழர் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக இதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த காணொலியில் நான் போட்டிருக்கிறேன், கேட்காத தோழர்களுக்காகன்ற செய்தி. அதுக்கு ஷாநவாஸ் கொடுத்த பதில் தான் இன்னைக்கு பேசக்கூடிய முக்கியமான செய்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஷாநவாஸுக்கு சீட்டு கொடுக்காதது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு ஒரு பேசுபடு பொருளாக அது மாறினது உண்மை. எதுக்கு மாறினதுன்னா, நல்ல விவாத திறமை உடையக்கூடியவர் எதுவும் ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டார் அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு புள்ளி விவரத்தை கூட பேசக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் மத்தியில் அவருடைய பெயர் ஆணித்தரமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. அதுல இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு திருமாவளவன் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சீட்டை கொடுக்கல, அப்ப 8 சீட்டு வாங்கி ஏன் மாற்றி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த கேள்வி இணையங்களிலும் பத்திரிகைகளிலும் விவாத பொருளாக மாறி எல்லோரும் பேசக்கூடிய நிலை வருகிற போது திருமாவளவன் சொன்ன செய்தி என்ன? நாகப்பட்டினம் கிடைக்கவில்லை, ராயபுரம் கிடைக்கவில்லை, 3வது பல்லாவரமும் கிடைக்கல, அப்ப நான் அடுத்த தொகுதியை கொடுக்கணும் ஒரு செய்தி சொன்னார். இதுக்கு ஷாநவாஸ் சொன்ன பதில் என்ன பதில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. அதில் சுவாரஸ்யம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, வரலாறும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வரலாற்று செய்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில் நம்ம பேச போகிறது. என்ன கேட்டிங்கன்னா, ஷாநவாஸ்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சீட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரே, நாகப்பட்டினம் எங்களுக்கு கிடைக்காதது எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லுகிறாரே, அப்படி என்றால் நீங்க ஏன் நாகப்பட்டினம் நீங்க தான் வேண்டாம் என்று சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லும்போது அவர் பதில் சொல்றார். அது ரொம்ப முக்கியமானது, பதிவு செய்ய வேண்டியது. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் மண்டலமாக பிரிந்து இந்த திமுகவோட ஆட்சி தொடர வேண்டும், அதற்கான செயல்பாடுகளை நாம் இப்பொழுதே துவங்க வேண்டும் என்று மண்டலத்துல பிரிச்சு ஒவ்வொரு ஆள் பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க. இது ஆளூர் ஷாநவாஸ் சொன்ன பதில் தான் நான் சொல்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, ஷாநவாஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கினருக்கு KN நேரு பொறுப்பாளராக இருக்கார். திருச்சி மாவட்ட மந்திரி KN நேரு பொறுப்பாளர். அப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால கூப்பிட்டு கேட்கும்போது, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய என்ன பிளஸ் மைனஸ் அப்படின்னு பேசுவோம். இவர் சொன்னாரா, நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய நன்மை செய்தது எல்லாமே சொல்லிட்டு, நாகப்பட்டினத்தில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது முனிசிபல் பிரச்சனை, உள்ளாட்சி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அதை சரி செய்தால் நாம் மீண்டும் நிற்கலாம். ஆனால் கடந்த முறை அந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர், மயிலாடுதுறை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், நாகப்பட்டினம் தனி மாவட்டம், அதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் நாங்கள் நிற்பதற்கு எவ்வளோ விருப்பப்பட்டாரு. ஆனால் எங்கள் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த திமுக மாவட்ட செயலாளர் நிற்கிறதுக்கு விருப்பப்பட்டாரு, எங்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த தொகுதி எனக்கு வேட்பாளராக நின்னா ஜெயிச்சிட்டேன். ஆனால் இந்த முறை திமுக மாவட்ட செயலாளர் நிற்க விருப்பப்படுகிறார்ங்கிறார். அவர் விருப்பப்பட்ட யார் தான் வேட்பாளராக நிற்க விருப்பப்படல? அவர் விருப்பப்பட்ட என்ன, விருப்பப்படாட்ட என்ன? அப்ப நீங்க உங்க கட்சிக்கு தானே நீங்க விசுவாசமா இருக்கணும். சரி, கூப்பிட்டு பேசியிருக்கீங்கல்ல, அதை உங்க கட்சி தலைமைக்கு நீங்க சொல்லணும் இல்லையா? ஏன் சொல்லலை? இதை நான் கேட்கல, நெறியாளர் கேட்கிறார். நீங்க சொல்லியிருக்கணும்ல அப்படின்னா, இல்லை நாங்கள் அப்படி சொல்றதுக்குன்னு ஒரு சொல்ல, இது தனிப்பட்ட விவாதமாக தானே இருந்தது, அதனால் நான் சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். கேட்குறீங்களா? அப்போ அவர் சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் உடனே அடுத்து என்ன பேசுறாருன்னா, 2வது பல்லாவரம் தொகுதியை சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்றால் நான் அந்த தொகுதியில் செயல்படுவதற்கு, சென்னையில் இருக்கக்கூடிய அரசியல் நான் பேசுவதற்கு அது நன்றாக இருக்குமே அப்படிங்கிற நிலையில நான் கேட்டேன். சரி, அதை யார் முடிவெடுக்கிறது? அதை கட்சி தலைமை தானே முடிவெடுக்கணும். அப்ப நீ சொல்லணும்ல, ஏன் சொல்லலை அப்படிங்கிற செய்தி தான் இப்ப இருக்கக்கூடிய மேட்ரா மாறிடுச்சு. அதனால தான் தோழர் திருமாவளவன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கும்போது, திருமாவளவன் அவர்களை சந்தித்து நான் பேசியது உண்மை.
நான் என்னுடைய கோரிக்கை வைத்தது உண்மை. அவர் அதை அப்படியே கடந்து போயிட்டு நேரடியா போய் சீட்டு கேட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட? திருமாவளவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க நேரா டெல்லி வந்துருங்க அப்படின்னு. இப்ப இவர் டெல்லி போயிருக்கிறார். டெல்லியில போய் பேசியிருக்கிறாங்க. எனக்கு சீட்டு வேணும், இந்த மாதிரி எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிக்கு நான் மீண்டும் நிற்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, இல்ல சென்னையில வந்து இந்த மாதிரி அப்துல்லா நிக்கிறதுன்னு விருப்புறாங்க, அதனால நான் வந்து வேற ஆளு பார்க்கணுமா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டார். இப்ப பல்லாவரமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ராயபுரமும் கிடைக்கல. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராயபுரம் வந்து வட சென்னைக்குள்ள வருது. வட சென்னைக்குள்ள அங்க யார் இருக்காங்கன்னா சேகர் பாபு இருக்கார். அந்த சேகர் பாபு அவருடைய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுல இருந்து விட்டுட்டு எப்ப நீ இந்த மாதிரி இங்கிட்டு போயிரு, நீ பாத்துக்கலாம், இங்க கொஞ்சம் டைட்டா இருக்கும், வெற்றி தோல்வி வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அதனால நீ வந்து பல்லாவரம் சைடு போயிட்டா அங்க இருக்கக்கூடிய தலித்து மக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் நிறைய இருக்கிறாங்க, வெற்றிக்கு ஈஸியா இருக்கும். சரி, இதை யார்கிட்ட பேசியிருக்க? இதுவும் திமுக தலைமையிட்ட பேசு. அப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாகப்பட்டினம் எங்களுடைய விருப்பப்பட்டியல்ல முதல் பெயர், இரண்டாவது பெயர் தான் வந்து வேற, அதாவது கன்ஃபார்ம் லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல, முதல் பெயர்னா இது 100க்கு 100 எங்களுக்கு வேணுங்கிறது, அதை வேண்டான்னு சொன்னது. வேண்டான்னு சொன்னதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியோட தலைமை இருக்கு இல்லையா, சிந்தனை செல்வன், இவர் திமுகவின் சொம்பாக மாறிவிட்டார். திமுக என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு கட்சிக்கு உள்ளிருந்து துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டாருங்கிறார். இதுல என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் மன்றத்துக்குள்ள உள்ள பேசும்போது, விவாத பொருள்கள்ல பேசும்போது, முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய அந்த கர்த்தசி இருக்கு இல்லையா, முறை, அதுல வரும்போது ஒரு செய்தி கேட்டு ஆச்சரியப்பட்டுருவீங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய மனைவிய விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ வந்து எங்கள் அண்ணியார்னு பேச ஆரம்பிங்க. அன்பு அன்னிக்கு வணக்கம்ங்கிறது. நீங்க பின்னணியில 3 பேருக்கு இப்ப சீட்டு கொடுக்கல. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி முதலமைச்சரோட மனைவிய அந்நியாருங்கிறதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்களே, அது அவங்க அப்படி எப்படி, அது யாருங்க ஏத்துக்கிடுவா? அதுதான் ஷாநவாஸுக்கு பிரச்சனை. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு யூடியூப் சேனல் நடத்துற, அந்த சேனல்ல திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களைத்தான் நீ பேசி வந்திருக்கிறே தவிர கட்சிக்கு உண்டான செய்திகளை நீ பேசல, நீ உன்னோட கோரிக்கை வைக்கல, அப்ப ஏற்கனவே ஒரு சீட்டு உனக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேங்கிறார். இதுதான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணவர். நீ அண்டர் பாலிடிக்ஸ் பண்ணி, திமுகவோட அண்டர் பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு சீட்டு உனக்குன்னு வச்சுக்கிட்ட, அப்படின்னா நாங்க எப்படி கட்சி நடத்துறது? அதனால தான் உங்களுக்கு தலைவர், எங்க தலைவர் சீட்டு கொடுக்கல, இந்த மாதிரி துரோகிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கி விட்டுட்டு நாங்க என்ன செய்யறது? அதனால தான் எங்க தலைவரே சட்டமன்றத்துக்குள்ள போறான்னு சொல்லி போட்டாங்க, ஒற்றே போடு, வேற வழியே இல்லைன்னு. இந்த சம்பவத்துக்கு பின்னணியில ஒரு சம்பவம் இருக்கு. 2004 மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, பொடால உள்ள இருக்கிறாங்க. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பேசின வழக்குல வந்து பொடாவில் முதல் கைதியா உள்ள இருக்கிறாங்க அவங்க உள்ள. அப்ப என்ன நடந்ததுன்னா, அந்த 2004 நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன செஞ்சதுன்னா, அப்ப இருக்கக்கூடிய எல் கணேசன், கண்ணப்பன் உள்ளிட்ட தோழர்கள் போய் அக்ரிமெண்ட்ல 4 சீட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா 6 தொகுதிகள் கேட்கப்பட்டது. 4 சீட்டு கைது போட்டு உள்ள வெளியில வந்த உடனே இப்ப என்ன ஆகி போச்சு, அவங்க கேட்குறாங்க, என்னையா 4 சீல முடியும், திருச்சி, பொள்ளாச்சி, வந்தவாசி, இன்னொரு சி, திருச்சி, பொள்ளாச்சி, வந்தவாசி, சிவகாசி அப்படின்னு முடிச்சார். இந்த 4 தொகுதிகளை வந்து யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து தஞ்சாவூர்ல நிற்கிறதுக்காக எல் கணேசனுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருவர் இந்த 4 பேர் பேச்சுவார்த்தையில் இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டாங்க. அப்ப தலைவர் வந்து வைகோ அவர்கள் வந்து, உங்களுக்கு தொகுதிகள் இல்லையே, நான் ஈரோட கணேசமூர்த்திக்கு பொடால ஜெயிலில் இருந்தாரே அவருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் வரலாற்று செய்தி. நீங்க இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி எங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு பத்த வச்சுட்டாங்க, போட்டாங்க செய்தியை. இல்ல அப்படின்னா நாங்க கேட்டிருந்தா கொடுத்துருப்போமே அப்படின்னு ஒரு செய்தி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இதோட விளைவு சிவகாசி தொகுதியில் ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்த்த வைகோ அந்த தேர்தலில் நிக்கல, புறக்கணிச்சிட்டார்.
ஏன்னா தன்னோடையே இருந்து தன்னோடையே ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்காம அந்த இடத்துல போய் நான் நிற்கணுமா? சரி, நம்ம தொண்டன் நம்மளை நம்பி வந்தவர் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவரை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து தேர்தலில் நிற்க வேண்டாம் ஒரு தலைவர் முடிவெடுத்து மாற்றிட்டாங்க. ஆனால் இதோட அப்படியே பொருத்தி பாருங்க. அன்னைக்கு செஞ்சது எல்ஜி. அவர் சமீபத்தில் தான் காலமானார். இப்போத்தான் காலமானார். ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் தான் காலமானார். இந்த செய்தி எல்லாருக்கும் வரலாற்றுக்கு தெரியும். அன்னைக்கு உள்ள இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்கு போன ஆளுக இருந்தாங்க. இப்போ அதே நேரு அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவுல இருக்கிறாங்க. அதே உள்ளடக்கிய தஞ்சாவூர் தொகுதியை உள்ளடக்கிய ஆள் தான் உள்ள இருக்கிறாங்க. அப்போ திருமாவளவன் இதெல்லாம் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இதை நீங்க என்ன செய்யணும்? எந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த காணொளி மூலமாக நான் சொல்ல வேண்டிய செய்தி, அரசியல் என்பது வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்குத்தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. நீங்கள் இருக்கிற இடத்திற்குத்தான் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல் ஆடுபுலி ஆட்டம் நிறைந்தது. அதை வந்து நீங்க இது மாதிரி எடுத்துக்காட்டு நீங்க சொல்லணும்னு நான் 1000 சொல்லுவேன். நான் வரலாற்றில் மன்னர்கள் காலத்துல இருந்து நீங்க அதுக்கு முன்னாடி உலக அரசியல்கள் புரட்டி போட்ட செய்திகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இதை நீங்க அமெரிக்கா தேர்தலில் கூட இப்ப நீங்க நடக்கிற போர்ல கூட பார்க்கலாம். இன்னைக்கு 40 நாடுகள் ஒன்று சேர்கிறதாக செய்திகள் வந்துருக்கு. அமெரிக்கா மட்டும் தனிச்சு போய் விடக்கூடிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலைகளும் இன்னைக்கு இந்த காணொளி பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து ஒரு செய்தி கூட வெளியே வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தம் நீ யாரை நம்பி எந்த இடத்துக்குள்ள நீங்க போறீங்களோ, ஆனால் யார் உங்களை காப்பார்களோ அதுங்கிறது தான் இருக்கும். இப்ப நினைத்தால்தான் நீ எம்எல்ஏ, திருமாவளவன் நினைத்தால்தான் நீ துணை பொதுச் செயலாளர். அப்போ நீங்க உங்களை காப்பாற்றினவன் பெரிய பதவியில் இருந்திருப்பாரு. KN நேரு பெரிய வெளிப்படையா சொல்லுவோமே, KN நேரு பெரிய பதவியில் இருந்தார். திமுக சீட் வாங்கி கொடுத்துருவாரு அவங்களுக்கு. இப்போ யார் தெருவில் நிற்கிறா? பி கேர்ஃபுல். வரலாறு ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்து வைக்கும். யார் பக்கம் நல்லது யார் பக்கம் கெட்டது என்று சீர்தூக்கி துலாக்கோலை வைக்கிற போது அது நேர்மையின் பக்கம் சாய்ந்து விடும். துரோகம் அடியோடு சாயும். நன்றி, வணக்கம் தோழர்களே.